அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் ஒளிவல் ஜோதிடம் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலேருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனால் அவன்தால் வணங்கி இன்னைக்கு வாஸ்துவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளுடைய எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு பூஜை அறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த பூஜை அறையில் உள்ளக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுடைய திடீர் அதிர்ஷ்டங்களையும் மகிழ்ச்சியும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல தான் என்னென்னாக்கா, இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய தன்மைகளை பொறுத்து தான் நிறைய பேருக்கு இந்த கண்டங்கள் ஏற்படுகிறது. ஸோ அதனால் பூஜை அறை என்பது நாம் ஏதோ ஒரு இதுவாக நினச்சிக்கிறோம். ஆனால் அது உண்மையாக அப்படி கிடையாது. பூஜை அறை என்பது ஒன்று பூஜை அறைன்னு ஒன்று வச்சிங்கன்னா அதை சரியாக வச்சுக்குங்க. அப்படி இல்லை என்றால் பூஜை அறையே இல்லாமல் இருக்கிறது கூட ஏற்புடையது தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இங்கே பூஜை அறைன்னு ஒன்று இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் போனீங்கன்னு வச்சு பூஜை அறை என்ற ஒரு இடமே இருக்காது. ஏன்னா இந்த பூஜை அறைக்கு உண்டான பூஜை அறைன்னு ஒன்று நீங்கள் வச்சிங்க என்றால் அங்கே சரியான நிகழ்வுகளை நீங்கள் செய்யணும். அப்படி இல்லை என்றால் அந்த நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணமாயிடுது. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் நம்ம அந்த வாஸ்துக்காக போன இடங்கள்ல எல்லாமே பூஜை அறை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான 100% கொடுக்கும். அதே மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியதும் அதே பூஜை அறையாக தான் இருக்குது. ஸோ அதனால் பூஜை அறையாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள தெய்வங்களுடைய அமைப்பு, அந்த பூஜை அறையை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, அதனுடைய தன்மைகள், அந்த வழிபாட்டு தன்மைகள், அதில் உள்ளக்கூடிய பூக்களுடைய தன்மைகள், அங்கே ஏற்படக்கூடிய அந்த வாசம், நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த போட்டிருக்க துணி, இதிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு விஷயங்களை அங்கே செயல்படுத்தி கொண்டே இருக்கும். பூஜை அறையில் எப்போதும் நல்ல மகிழ்ச்சியான ஃபோட்டோஸை வச்சுக்கோங்க. ஏன்னா இறைவனை நம்ம கும்பிட்றோன்ற பேரில் நிறைய பேருடைய வீட்டில் உக்கிர தேவதைகளை வச்சுருக்காங்க. அந்த உக்கிர தேவதைகள் வைத்த வீட்டில் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒரு பிரச்சனை இல்லை என்றால் வீட்டில் குழந்தைகளோட இல்லை ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை, குழந்தைங்களாம் அடங்காது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்படுகிறது. ஸோ அதனால் பூஜை அறை தான் உங்களுக்கு மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் கொண்டு வருகிறது. அந்த கண்டத்தை போக்குறதும் அதே பூஜை அறை தான், அதை கொண்டு வர்றதும் அதே பூஜை அறையாக இருக்குது. ஸோ அதனால் உக்கிர தேவதைகளை வைக்கும் போது 1க்கு 3 தரம் நீங்கள் சரியான விஷயத்தில் உங்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்து அதை வைங்க. பக்கத்து வீட்டில் அவங்க வச்சுருக்காங்க, அவங்க கும்பிட்றாங்க, அவங்களுக்கு நல்லது வருது, இவங்களுக்கு கும்பிட்றாங்க நல்லது வருதுன்னு சொல்லி எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வச்சு, ஏனென்றால் ஒரு சிறிய ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல, ஏன்னா பூஜை அறையில் ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை அறையில் படுத்த நிலையில் உள்ள ஒரு இறைவனுடைய ஃபோட்டோவை அவங்க பூஜை அறையில் வச்சுருந்தாங்க, வைத்து வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வச்சு கும்பிட இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுங்க பெட் ரெஸ்ட் ஆகிட்டாங்க இவங்க. ஏன்னா இவங்களுடைய 2 முட்டியும் ரீப்ளேஸ்மெண்ட், புரியுதுங்களா? அவங்களுடைய ஜாதகத்திற்கு அது 8ஆம் பாவத்தோட தொடர்பு வரும்போது அதுவே குரானிக்கல் டிசீஸ் மாறி அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 முட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. அதுக்காக நம்ம படுத்த நிலையில் உள்ள இறை வழிபாடு எல்லாம் கெட்டதுன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா அந்த பாவகம், அந்த படுத்த நிலையில் உள்ள அந்த இறைத்தன்மையும் அவங்களுடைய 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்றதுனால இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உபாதைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்றோம். படுத்த நிலையில் உள்ள இறை வழிபாடு எல்லாமே நாம தவறுன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பாவகத்தோட 8ஆம் பாவத்தோட அந்த படுத்த நிலையில் அந்த இறைத்தன்மைகள் தொடர்பு பெற்றதுனால இவங்களுக்கும் அந்த தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் எதை தான் நம்ம சொல்கிறோம், உங்களை 8ஆம் பாவம் 6ஆம் பாவம் சார்ந்த நிகழ்வுகளை நீங்கள் பூஜை அறையில் வச்சு வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறுகிறது. அதே விஷயத்தை நீங்கள் வெளியில் வழிபாடு செய்யலாம், வீட்டுக்குள்ளே வழிபாடு செய்யக்கூடாது. ஸோ மிகுந்த ஏன்னா பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்தோட தன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் தரக்கூடியதாக இருக்கணும். அந்த தெய்வத்தோட ஃபோட்டோவில் நீங்கள் வச்சு வழிபடும் போது உங்கள் வாழ்வில் அதுவே ஒரு ஏற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கணவன் மனைவி உறவின் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். அதே நிகழ்வு உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு மாறுபட்ட தன்மையில் அங்கே வைத்து நீங்கள் வணங்கும் போது அந்த விஷயமே உங்களுடைய பிரச்சனைக்கு காரணமாக மாறுகிறது. ஸோ அதனால் பூஜை அறையை நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன்
சரியான முறையில் கையாளுங்கள். இல்லை என்றால் உங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அதே ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்வில் பிரச்சனைக்கு காரணமாகிறது. ஸோ இதை புரிஞ்சுக்கிங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம இது நிறைய பேருக்கு, நிறைய வாஸ்து வீட்டுக்கு போகும்போது அவங்க நிறைய பேர் வீட்டில் நம்ம இதை சொல்லியும் இருக்கோம். அவங்க மாற்றி அவங்க வாழ்வை மேன்மையும் அடைஞ்சிருக்காங்க. அதே போல் என்னன்னாக்கா, பூஜை அறையை எப்போதும் நல்ல உங்களுக்கு பிடித்த நல்ல வாசத்துடன் வைக்கும் போது உங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை மாறிடும். பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அதான் லாபம். இங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு பேரு மகிழ்ச்சி கிடையாது. பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுத்தால் அது பேர் தான் லாபம், மகிழ்ச்சி. ஸோ இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிங்க, உங்க வாழ்க்கையை மேன்மையாக்கிங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஒரு கால் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களுடைய தன்மையை வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். மீண்டும் நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். பயனுள்ளதாக எஸ் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.